இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவை நம்ம தமிழ்நாட்டில் கட்டினவர் அவர் தான் ஆற்காடு நடராஜ முதலியார். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு படம் எடுக்கிறார், ஃபர்ஸ்ட் சைலண்ட் மூவிங் பிக்சர்ஸ் ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஹரிச்சந்திரன் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்தியன் ஃபிலிம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இதுதான் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. லண்டன்ல இருந்து என்ன பண்றாரு, ஒரு கேமரா வில்லியம்சன் அப்படின்னு தான் அந்த கம்பெனிக்கு, இந்த கேமரா கம்பெனியோட பேரு. அது சுத்திக்கிட்டே வந்து வீடியோ எடுப்பாங்க, நம்ம நிறைய படத்துல கூட பார்த்துருப்போம். ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவே வந்து கட்டுறாரு. அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டூடியோ. நம்ம மில்லர்ஸ் ரோட் புரசேவாக்கம்ல தான் அந்த காலத்துல ஒரு ஓபன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், லவகுசா, மயில் ராவணன், மார்க்கண்டேயா, ருக்மணி சத்யபாமா, திரௌபதி, வஸ்திரபாரம் அப்படின்னு ஒரு 7 படங்கள் எடுக்கிறார் ஆற்காடு நடராஜன். 1923 ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோல திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதுல இவருடைய மகன் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தார். வணக்கம், நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காஞ்சி தமிழன் சேனலுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவை நம்ம தமிழ்நாட்டில் கட்டினவர், சவுத் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு படம் எடுத்தவர், கேமரால ஒரு மூவிங் பிக்சர்ஸ் எடுத்தவர், இந்தியாவிலேயே முதல்ல அமெரிக்கன் காரை இறக்குமதி பண்ணி விற்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. யார் அவர் தான் ஆற்காடு நடராஜ முதலியார். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆற்காடு நடராஜ முதலியார் 1885 வேலூர்ல ஒரு துருவ வெள்ளாள முதலியார் குடும்பத்துக்கு, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம்ல பிறக்கிறாங்க. இவர் ஒரு வேலூர்ல அவருடைய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், ஒரு ஆண்டர்பிரினர். இவர் என்ன பண்றாரு, முதல்ல வாட்சன் அண்ட் கம்பெனி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுல பைசைக்கிள்ஸ், சைக்கிள் எல்லாம் வந்து இவரே தயாரித்து விற்கக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றாரு. பிறகு 1912 என்ன பண்றாரு அப்படின்னா, ரோமர் டான் அப்படின்ற ஒரு கம்பெனியை பிரிட்டிஷ்ல இருந்து டைப் பண்ணி அமெரிக்கன் கார்ஸ், அதுக்கான ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இது பண்றது, இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். திரும்ப ஆடிசன் ஒரு கம்பெனி இவரே உருவாக்கி இந்தியாவிலேயே முதல்ல அமெரிக்கன் காரை இறக்குமதி பண்ணி விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். அப்போ ஒரு காரனுடைய விலை வந்து 1000 ரூபாய். நான் சொல்றது 1912, 110 வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு இந்த மாதிரி பிசினஸ்ல பயங்கர பிஸியா இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாரு, தாதா சாஹிப் பால்கே, இவர் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர். இவர் என்ன பண்றாரு, 1912 ஒரு படம் எடுக்கிறார், ஃபர்ஸ்ட் சைலண்ட் மூவிங் பிக்சர்ஸ் ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஹரிச்சந்திரன் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்தை பார்த்து ஆற்காடு நடராஜ முதலியாருக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆயிடுது. நம்மளும் இதை மாதிரி ஒரு பண்ணணும், புதுசா கத்துக்கணும், செய்யணும், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் மிகுதியாகி என்ன பண்றாரு, இதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்தியன் ஃபிலிம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இதுதான் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு, இந்தியன் ஃபிலிம் கம்பெனியை ஆரம்பிச்சு இந்த படம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த கேமரா அவருக்கு இப்போ கிடைக்கல, கேமரா சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு கூட தெரியல. அப்போ ஒரு விஷயம் கேள்விப்படுற என்னன்னா, லார்ட் கார்சன், இந்தியாவோட வைஸ்ராய் ஜெனரல், அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை பிரிட்டிஷ்காரங்க வந்து டெல்லியில இங்க மாதிரி மும்பையில் எடுத்துட்டு கேள்விப்பட்டு அங்க போறாரு. அங்க போய் ஸ்டீவர்ட் ஸ்மித்னு சொல்லப்படுற ஒரு கேப்டன் தான் என்ன பண்றாரு, அந்த கேமராவை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட, ஸ்டீவர்ட் ஸ்மித் கிட்ட நம்ம ஆற்காடு நடராஜ முதலியார் கொஞ்ச நாளா போய் இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி மூவிங் பிக்சர்ஸ் எடுக்கணும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு இவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஸ்கிரிப்ட் எழுதி இவர் என்ன பண்றாரு, அதுக்கு தேவையான, அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான தன் சொந்த காசு போட்டு லண்டன்ல இருந்து என்ன பண்றாரு, ஒரு கேமரா வில்லியம்சன் அப்படின்னு தான் அந்த கம்பெனிக்கு, இந்த கேமரா கம்பெனியோட பேரு. அது சுத்திக்கிட்டே வந்து வீடியோ எடுப்பாங்க, நம்ம நிறைய படத்துல கூட பார்த்திருப்போம். அந்த கேமராவை இறக்குமதி பண்ணி என்ன பண்றாரு, 1916 சவுத் இந்தியாவுடைய முதல் சைலண்ட் மூவிங் பிக்சர்ஸ் ஒரு படம் எடுக்கிறார், திரைப்படம். இந்தியாவிலே அதுதான் செகண்ட், தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த படத்தை வந்து எடுக்கிற, அந்த படத்தினுடைய பேர் தான் கீச்சகவதம். தமிழ்நாடுடைய முதல் மூவிங் பிக்சர் எதுனா கீச்சகவதம். ஆற்காடு நடராஜ முதலியார் இயற்றி ஒளிப்பதிவு செஞ்சு வெறும் ஒரு 2-3 சீன்ல நடிச்சு இருக்கிறதா சொல்றாங்க. அவர் இயக்கிய ஒரு படம். அந்த காலத்துல கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் பட்ஜெட். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரை வச்சு இவர் வந்து அந்த படத்தை எடுக்கிறார். அப்ப அந்த படத்தை போட்டு காட்டுறதுக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஃபெசிலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவரே ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவே வந்து கட்டுறாரு. அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டூடியோ. நம்ம மில்லர்ஸ் ரோட் புரசேவாக்கம்ல தான் அந்த காலத்துல ஒரு ஓபன் பண்ணியிருக்காரு. ஃபிலிம்
ஃபிலிம் ஸ்டுடியோ, அங்கதான் வந்து இந்த ஃபிலிம் எடுக்கிறது, எடிட் பண்றது, ரீல்ஸ் இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயே தேட்டரும் பண்றது. இவர் என்ன பண்ண, இந்த படத்தை போட்டு காமிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால இவரே அந்த ரீல் பெட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஊராக போயிட்டு கல்கட்டா, மும்பை, டெல்லி, அகமதாபாத், சென்னை, பெங்களூர் எல்லா இடத்துலயும் போட்டு காமிக்கிறோம். இந்த படம் வந்து பயங்கர பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 50,000 ரூபா வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் வந்து அந்த காலத்திலேயே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், லவகுசா, மயில் ராவணன், மார்க்கண்டேயா, ருக்மணி சத்யபாமா, திரௌபதி, வஸ்திரபாரம் அப்படின்னு ஒரு 7 படங்கள் எடுக்கிறார் ஆற்காடு நடராஜ முதலியார். இவரை தான் த ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவின் தந்தை என்று போற்றப்படுறவர் தான் ஆற்காடு நடராஜ முதலியார் அவர்கள். ஆற்காடு நடராஜ முதலியார் என்ன பண்றாரு, இந்த ஃபிலிம் இதுல வந்து ரொம்ப ஒரு ஹைலி நாலேஜா ஒரு 7 படம் எடுத்து, ஒரு துரஷ்டவசமா என்ன நடக்குதுன்னா, ஒரு 1923 ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோல திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதுல இவருடைய மகன் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறார். இவர் எடுத்த அத்தனை படங்களும் அத்தனை ரீலும் அதுல எரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஒரு சோகத்துல துக்கத்துல இவர் அந்த படம் எடுக்கிறதே வந்து அடுத்து அவர் கைவிட்டுட்டார். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர், த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுத்தவர், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ, ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் காரை வித்தவர், இவ்வளோ ஒரு புகழுக்கு சொந்தக்காரர் தான் ஆற்காடு நடராஜ முதலியார் அவர்கள். இது மட்டும் இல்லாம ரகுபதி பிரகாசா அண்ட் ஜேசி டேனியல்ஸ்னு 2 பேர், ரகுபதி பிரகாசா அண்ட் ஜேசி டேனியல்ஸ், இவங்க கேரளைட் அண்ட் மலேசியாலையும் இருக்கிறாங்க. இவங்க வந்து இவர்கிட்ட அதை கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் மலையாளம் சைலண்ட் பிக்சரை 1928 மலையாளம்ல எடுக்கிறாங்க. ரகுபதி பிரகாசா தான் ஃபாதர் ஆஃப் மலையாளம் சினிமா. இவர்கிட்ட இருந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு போய் இவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கத்துக்கிட்டு போனாங்க. மலேசியால இதை பார்த்துட்டு 1928 அவங்களும் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்கும் இவர் தான் முக்கிய காரணம். ஒரு சுகமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளரை யாருக்குமே தெரியல. இது ரொம்ப வேதனையானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ஃபிலிம் சினிமோட்டோகிராஃபர்ஸ், ஆக்டர்ஸ் யாருக்குமே இதை பத்தி தெரியல. இவரை போற்றி புகழ வேண்டும். இவர் தான் த பாயினியர் ஆஃப் தமிழ் சினிமா, சவுத் இந்தியன் சினிமா. இன்னைக்கு தாதா சாஹிப் பால்கே ஒரு பெயர்லேயே ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு அவார்டு கொடுக்கும் பொழுது மத்திய அரசாங்கமும் நடராஜ முதலியாரை மறந்துட்டாங்க, மாநில அரசாங்கமும் மறந்துட்டாங்க. டெஃபினட்டா அட்லீஸ்ட் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், இல்ல மாநில அரசு விருதுகள், இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த டைரக்ஷனுக்கோ, ஒளிப்பதிவுக்கோ, நடிப்புக்கோ நடராஜ முதலியாருடைய பேர்ல ஒரு அவார்டு கொடுக்கறது கண்டிப்பா பண்ணணும். இவருடைய வரலாறு வந்து மறைக்கப்படுது. அதையும் தாண்டி நடிகர் சங்க கட்டடத்துக்கோ இல்ல நடிகர் சங்க ஏதோ ஒரு விஷயத்துக்குமே இவர் ஒரு பெயர் வைக்கலாம். இதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. இந்த மாதிரி நடராஜ முதலியார் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.